Hello students, welcome to Nilas Max. ஸோ இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எக்ஸாமோட பப்ளிக் எக்ஸாம். ஸோ இன்றைக்கி 5/3/24 இன்றைக்கி நடந்தது இல்லையா மார்னிங், அந்த எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாமோட ஆன்சர் கீ. ஸோ இதில் வந்து 1 மார்க் கொஷினோட ஆன்சர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின்னு. ஸோ ஆக்சுவலி இது வந்து சைல்டு, இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். செகண்ட் கொஷின் அகோனிக்கு வந்து டி ஆப்ஷன் சஃபரிங் அப்படிங்கிறது ஆன்சரு. தேர்ட் கொஷின் பார்த்திங்கன்னா பர்சிஸ்டட், இதுக்கு சி ஆப்ஷன் கண்டினியூடு. தென் ஃபோர்த்து கொஷின் வந்து கன்வென்ஷனல். ஸோ இதனோட மீனிங் ஆன்டனிம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்நார்மல், பி ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 5. ஸோ இதில் வந்து வானிஷ்டு அப்படிங்கிற வேர்டு. ஸோ இதனோட ஆன்டனிம் வந்து அப்பியர்ட், டி ஆப்ஷனு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 6. ஸோ ஸ்கார், ஸோ இதனோட ஆன்சர் சி அடெக்வெட். தென் கொஷின் நம்பர் 7 குட்டு. ஸோ இதை வந்து காம்பவுண்ட் வேர்டு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ குட் வில் அப்படிங்கிறத ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேகேஷன். ஸோ இதனோட காம்பினேஷன் வேர்டு பிளெண்டட் வேர்டு என்னென்னு கேட்டிருக்காங்க, ஸ்டே ப்ளஸ் வெக்கேஷன், அதாவது டி ஆப்ஷனு. 9th கொஷின் பார்த்திங்கன்னா RAW. ஸோ இதனோட அப்ரிவேஷன் என்னென்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கு. கொஷின் நம்பர் 10. கொஷின் நம்பர் 10ல் பார்த்திங்கன்னா அப்ரோப்ரியேட் வேர்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸு. ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் பெயில்ஸ் அப்படிங்கிறது தான். கொஷின் நம்பர் 11 பார்த்திங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன், அதாவது வைப்ஸு, வைப்ரேஷன் அப்படின்னு வரும், ஏ ஆப்ஷன். கொஷின் நம்பர் 12 வந்து ஆக்சுவலி எது மிஸ் ஸ்பெல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ் அப்ரோப்ரியேட், ஆப்ஷன் நம்பர் பி தான் வந்து ஆன்சரு. அண்ட் தென் 13th கொஷின்னு ட்விட்லிங் மை தம்ஸ். ஸோ இதனோட மீனிங் வந்து பீயிங் ஐடல், டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 14 பார்த்திங்கன்னா cannot ஃபார்ம் அ டெரிவேட்டிவ். ஸோ சஃபிக்ஸ் வந்து SHIP. ஸோ இதனோட ஆன்சர் வந்து கண்டெய்னர்ஷிப் தான் வராது, அதெல்லாம் மோஸ்ட்லி வரும். ஸோ அதனால் இதுதான் வந்து ஆன்சரு. கொஷின் நம்பர் 15 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மிஸ்ஸில், அதாவது என்னோட மோனோசிலபி என்னன்னு கேட்டிருக்காங்க, வேக், சி ஆப்ஷனு. கொஷின் நம்பர் 16 லாரி. ஸோ என்னோட மீனிங் வந்து ஆக்சுவலி பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து ட்ரக்குன்னு மீன் பண்ணுவோம், ஆப்ஷன் நம்பர் பி. அண்ட் தென் கொஷின் நம்பர் 17 பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து மோர் ஓவர் இட் இஸ் ரைனிங் ஹெவிலின்னு வரும், ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனு. கொஷின் நம்பர் 18 ஸோ கேவ் அவே அப்படிங்கிறதுக்கு க்ரம்பிள்டு அப்படின்னு மீன் பண்ணோம், ஏ ஆப்ஷன். கொஷின் நம்பர் 19 பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து டேஷ் மெனி சேஞ்சஸ் இன்ஸ்பைட் ஆஃப் மெனி சேஞ்சஸ்னு வரும், டி ஆப்ஷனு. அண்ட் தென் கொஷின் நம்பர் 20. ஸோ இதனுடைய பேட்டர்ன், ஸோ பேட்டர்ன் என்னென்னு கேட்டிருக்காங்க, ரைட் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது இது வந்து SVOA, சி ஆப்ஷன் தான் வந்து இதனோட கரெக்ட் ஆன்சர். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லோரும் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆன்சர் கீஸ் 1 மார்க் மட்டும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் லிட்டில் பிட் கொஞ்சம் டஃப் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் நோ ப்ராப்ளம், லீவ் இட். ஸோ ஏன்னா வந்து பாஸ்ட் எக்ஸாம் பற்றி எதுவும் நம்ம மனசில் நினைக்க வேண்டாம். ஸோ இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸை வந்து நம்ம எப்படி கரெக்டாக பண்ணுறது. ஸோ இதில் வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ அந்த சஃபிக்ஸ் வந்து ஷிப்னு கேனாட் எண்ட் வித் ஷிப், அந்த கொஷின் நம்பர் 13 ஐ திங்க். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அந்த சஃபிக்ஸு ஷிப் மட்டும் வச்சுட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சு எழுதியிருப்போம். ஸோ அது கெனாட்டுங்கிற வேர்டை நம்ம வந்து சரியாக படிச்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ், எப்படின்னா கொஷின் பார்த்தோன்னே டஃப்பு, ஸோ இது வந்து புக் இன் சைடுன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்செட் ஆகவே வேண்டாம். அதில் அந்த கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்குற ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு அதை நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம படித்தது ஏதாவது அதில் இருக்கும், லிங்க் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு ரோல் மாடல் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வர எக்ஸாமில் நீங்கள் எதை படித்தாலுமே நல்லா கிளியராக படிங்க. கிளியராக படிச்சிங்கன்னா அதனோட கண்டென்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன கொஷின் எவ்வளோ டஃபாக கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க 20க்கு 20னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லைனாலும் நம்ம அதை பற்றி மீன் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.